ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தில் தானம் செய்வதன் பயன் குறித்து 6 பாடல்களை பார்த்தோம். தற்பொழுது 7வது பாடலாக கந்தர் அலங்காரத்தில் 59வது பாடல் வருகின்றது. பாடல்: பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள்போல் உதவ, எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது. இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தேறும், சங்காதமோ கெடுவீர் உயிர்ப்போம் அத்தனிவழிக்கே. சூரபன்மன் முருகனிடம் நடந்த போரில் இறுதியில் கடலுக்குள் சென்று ஒளிந்தனன். முருகக் கடவுள் வேலாயுதத்தை விடுத்தருளினார். அவ்வேற்படை கடலுக்கு அருகில் சென்றவுடன் கடல் வற்றி வறண்டு விட்டது. அதுபோல எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது. முருகப்பெருமான் அடியார்கள் எங்கு எந்த காலத்திலும் என்ன இடருற்ற போதும் நினைப்பார்களாயின், அங்கு அந்த சமயத்தில் ஆறுமுக வள்ளலின் அருள் வந்து துணை செய்யும். ஒருவன் ஒரு கல்லை வானத்தில் விட்டெறிந்தால் அக்கல் எப்படி தவறாமல் நிலத்தில் வந்து விழுமோ, அப்படி முருகன் அருளும் அன்பர்க்கு தவறாமல் முன்னின்று அருளும். முருகனை வழிபடுவோர் இடர் தீர்ந்து எல்லா நலன்களையும் அப்பெருமான் அருளால் எய்துவர். எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது. இதனுடைய பொருள் என்னவென்றால், உள்ளவர் உள்ளபோதே வறிஞர்க்கு முடிந்த அளவு ஒல்லும் வகையால் உதவி செய்ய வேண்டும். பசித்தவர்க்கு அன்புடன் இட்டவை மீண்டும் திரும்ப இட்டவனிடமே 1க்கு 1000 வந்து சேரும். இப்பிறப்பில் தேடிய பொருட்களை ஏழைகள் வயிறு என்ற வங்கியில் போட்டு புண்ணியம் என்ற உண்டியலை பெற்றுக்கொண்டால் அது மறுபிறப்பில் வந்து உதவும். அப்படி செய்யாமல் தான் ஈட்டிய பொருளை இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டி சிறிதும் அறஞ்செய்யாது மாண்டு போகின்ற மதியிலிகட்கு அப்பொருள் அடுத்த பிறவியில் வந்து சேருமோ? இதனை சற்று சிந்தித்து பார்த்தால் அறஞ்செய்ய யாருக்குத்தான் எண்ணம் தோன்றாது? ஏற்பவர்க்கு இம்மியளவும் இடாது பிடித்து வைத்த பொருளும், பொருளை சேமித்து வைத்த வீடும், வீட்டிற்குரிய மனைவியும் உயிர் பிரிந்து ஏகுகின்ற தனி வழிக்கு துணையாகுமோ? ஒருபோதும் ஆகாது. உற்றார் அருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது, குற்றால துறை கூத்தன் நல்லால் நம குற்றார் ஆருளரோ. இது அப்பர் வாக்கு. தனி வழி, துணை வழி, அதாவது இறைவனின் கையை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அறம் செய்ய வேண்டும். நன்றி.